ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்ட்ரீட் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 2023 தேசிய விளையாட்டு விருதுகள். ஓகே, தேசிய விளையாட்டு விருதுகள் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விருது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இந்த வீடியோல ஷார்ட்கட்ஸோட பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும். ஸோ கண்டிப்பா ஒரு மதிப்பெண் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். ஸோ இது மறக்கவே மறக்காது உங்களுக்கு. ஓகே, இந்த ஷார்ட்கட் வந்து கடைசி வரைக்கும் மறக்காது. ஸோ குரூப் 1, அப்கமிங் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. ஓகே, மூணுலயுமே குரூப் 4 கண்டிப்பா அந்த விருதை பத்தி கேட்கறதுக்கு சான்ஸ், குரூப் 1 கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஓகே, அதனால இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா 1 மார்க் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் விருது பாருங்க, மேஜர் தயாச்சந்த் கேல் ரத்னா அவார்ட். ஓகே, மேஜர் தயாச்சந்த் கேல் ரத்னா விருது. ஸோ இது எதுக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, கடந்த 4 ஆண்டுகளில் தாம் சார்ந்த விளையாட்டில் சிறந்த முறையில் செயலாற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர்களுக்கு தான் இந்த மேஜர் தயாச்சந்த். ஓகே, அதாவது அதாவது கிரிக்கெட்டோ இல்லாட்டி அந்த பேட்மிண்டனோ, அதுல வந்து அவங்க சிறந்த முறையில் நாட்டுக்கு வந்து நல்லா விளையாட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து மேஜர் தியாச்சந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ மேஜரா விளையாடுவாங்க. ஸோ மேஜரும் நல்லா விளையாடுவாங்க. ஸோ அப்படின்னு வச்சுக்கோங்க, மேஜரா நல்லா விளையாடுறவங்களுக்கு இந்த மேஜர் தியாச்சந்த் கேல் ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 ஆண்டு கடந்த 4 ஆண்டுகளில் தாம் சார்ந்த விளையாட்டில் சிறந்த முறையில் செயலாற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்து தான் மேஜர் தியாச்சந்த் கேல் ரத்னா விருது. ஸோ மேஜரா விளையாடுறவங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பேட்மிண்டன்ல 2 பேர் கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஒன்னு சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி, இன்னொன்னு சீராக் ஷெட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது எப்படி நான் வச்சுக்கிறேன்னா, பேட்டை வச்சு இவர் சாத்துவார். ஓகே, பேட்டை வச்சு சாத்துறோம். சட்டி, அதாவது சட்டி நான் வச்சுக்கோ, இது சட்டி, குண்டா சட்டி சொல்லுவோம். அந்த சட்டி வந்து பறக்கும். பேட்டை வச்சு சாத்துனா சட்டி வந்து பறக்கும். அதுதான் பேட்மிண்டன். சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி, ஷிராக் ஷெட்டி. ஓகே, ஸோ இவங்க 2 பேருக்கும் பேட்மிண்டன் மேஜர் தயாச்சந்த் கேல் ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து துரோணாச்சாரியார் விருது. இது எதுக்கு பாத்தீங்கன்னா பயிற்சியாளர்கள் வழங்கப்படுகிறது. ஸோ பயிற்சியாளர்னா அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறவங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு வழங்கப்படுறது துரோணாச்சாரியார் விருது. ஸோ இதுக்கு வந்து 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஒன்னு ஆர் பி ரமேஷ், இன்னொன்னு கணேஷ் பிரபாகர். ஓகே, ஸோ இங்க பார்த்து துரோணாச்சாரியார். ஸோ ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஆச்சாரியார் யார் அப்படின்னா யாருன்னா பயிற்சியாளர்கள். ஓகே, ஆச்சாரியர் அப்படின்னா பயிற்சியாளர் அர்த்தம். ஸோ அப்ப துரோணாச்சாரியார் பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படுவது. ஸோ கணேஷ் ரமேஷ். ஸோ ஓகே, கணேஷ் அப்படின்னா பிள்ளையார் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கும்பிடுவோம். ஸோ எந்த கோயிலுக்கு போனாலும் பிள்ளையார் தான் ஃபர்ஸ்ட் கும்பிடுவோம். அப்ப கணேஷ் ரமேஷ். ஸோ பிள்ளையாரை ஃபர்ஸ்ட் கும்பிட்டு, ஸோ இந்த ரைமிங் நான் வச்சுக்கோங்க. கணேஷ் ரமேஷ் வந்துட்டாலே துரோணாச்சாரியார் விருது வந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ இது பயிற்சியாளருக்கு வழங்குறது தான் துரோணாச்சாரியார் விருது. ஆச்சாரியர் அப்படின்னு பயிற்சியாளர் அர்த்தம். அடுத்து தியான்சந்த் விருது. ஓகே, மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது வேற, தியான்சந்த் விருது வேற. ஸோ தியான்சந்த் விருதுனா அது போட்டியாளராக ஓய்வு பெற்ற பிறகும் தான் சார்ந்த விளையாட்டிற்கு பங்களிப்பு செய்து வருவதற்காக வழங்கப்படுவதுதான் இந்த தியான்சந்த் விருது. ஓகே, ஒரு போட்டியாளர் வந்து இருக்காரு. அவர் ஓய்வு பெற்ற பிறகும் அந்த போட்டிக்கு வந்து அவர் என்ன பண்றாரு, பங்களிப்பு வந்து அளிக்கிறார். பங்களிப்பு வந்து அளிக்கிறார். அந்த போட்டிக்கு பங்களிப்பு அளிக்கிறதுக்கான கொடுக்கறது தியான்சந்த் விருது. ஸோ கவிதா செல்வராஜ் கபடி. ஓகே, தமிழ்நாட்டை சேர்ந்து கவிதா செல்வராஜ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா கவிதா செல்வராஜ். ஸோ இவங்க தியான்சந்த், அதாவது தியாகம். ஸோ தியாகம் பண்ணிருக்கவங்களுக்கு தான் இந்த ரிட்டையர்ட் ஆன பிறகும் தியாகம் பண்ணுவாங்க. ரிட்டையர்ட் ஆன போது தியாகம் பண்ணி அவங்க அந்த போட்டிக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சிறந்த பங்களிப்பு வந்து தருவாங்க. ஸோ அதுக்காண்டி தரதான் தியான்சந்த் விருது. இப்ப நான் வச்சுக்கோங்க. அடுத்து கவிதா செல்வராஜ். ஸோ தியாகம் பண்ணவங்க எப்பயுமே கவிதை நல்லா எழுதுவாங்க. நான் வச்சுக்கோங்க. தியாகம் பண்ணவங்க கவிதை வந்து நல்லா எழுதுவாங்க. ஸோ அப்ப நான் வச்சுக்கோங்க. ஸோ கவிதா செல்வராஜ் தியான்சந்த் விருது. இப்போ ஓய்வு பெற்ற பிறகும் விளையாட்டுக்கு தாம் சார்ந்த விளையாட்டுக்கு பங்களிப்பு செய்து வருவதற்கு வழங்கப்படுறது தியான்சந்த் விருது, கவிதா செல்வராஜ். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை. ஸோ இது பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள். ஸோ யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக இடையான போட்டிகளில் சிறப்பிட பெற்றவைக்காக வழங்கப்படுவது அந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை. ஸோ சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படுவது அந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை. ஸோ பல்கலைக்கழகம் அப்படின்னா யூனிவர்சிட்டி எப்பயுமே மௌனம் இருப்பாங்க. ஓகே, பேசவே மாட்டாங்க. கிளாஸ்னா யூனிவர்சிட்டியில கிளாஸ் நடக்கிற மௌனமா இருப்பாங்க. ஓகே, அப்ப மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படுவது. அடுத்து அர்ஜுனா விருது. ஸோ கடந்த 4 ஆண்டுகளில் தாம் சார்ந்த விளையாட்டு சிறப்பாக செயலாற்றிருக்க வழங்கப்படுவது அர்ஜுனா விருது. ஸோ இதுவும் இந்த மேஜர் தியாச்சந்த் கேல் ரத்னா விருதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஓகே, மேஜர் தியாச்சந்த் கேல் ரத்னா விருது வந்து பேட்மிண்டன்ல 2 பேர் தந்திருக்காங்க. அர்ஜுனா விருது வந்து நிறைய பேர் தந்திருக்காங்க. அதுல முக்கியமான நம்ம 2 பேர் பார்க்க போறோம். ஒன்னு வைஷாலி, தமிழ்நாட்டை சேர்ந்த வைஷாலி ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா முகமது ஷமி, கிரிக்கெட். ஓகே, கிரிக்கெட் வீரரான முகமது ஷமி. ஸோ இவங்க 2 பேர் தான் நம்ம முக்கியமா பார்க்க போறோம். ஸோ அர்ஜுனா விருது. ஸோ அர்ஜுனாடி அவங்களுக்கு என்னன்னா அவர் வில்லு நான் ஓகே, அர்ஜுனாடினா வில்லு நான் வரும். வில்ல வந்து அவர் எடுத்தா வைக்கவே மாட்டார். ஓகே, வில்ல வந்து கையில எடுத்தா வைக்கவே மாட்டார். அப்ப வைஷாலி அர்ஜுனா விருது. அதுக்கடுத்து முகமது ஷமி, இது உங்களுக்கு தெரியும். முகமது ஷமி கிரிக்கெட் வீரர். இவருக்கும் அர்ஜுனா விருது வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து அர்ஜுனா விருது எது கொடுத்துருக்காங்க, கடந்த 4 ஆண்டுகள் தம் சார்ந்த விளையாட்டு பங்களிப்பு சிறப்பாக செயலாற்றுக்க வழங்கப்படுவது அர்ஜுனா விருது. ஓகே, அவ்வளவுதான். இதுதான் 2023 தேசிய விளையாட்டு விருதுகள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிவில் டிஎன்பிஎஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.